கடாரத்தரசன். அத்தியாயம் 27. நாகக்கன்னியும் நிலத்துக்கன்னியும். நாகவெளியில் பிற்பகல் பொழுது அது. அப்பொழுதுதான் தூறல் வேலை முடிந்து மீண்டும் வெயில் வெடித்து கிளம்பி இருந்தது. சாரல் விட்டு போன ஈரத்தை உறிஞ்சிய காற்றும் குளிர் தென்றலாக வெயிலுக்கு போட்டியாக வெளியை மேய்ந்து கொண்டிருந்தது. முந்தைய நாள் முழுவதும் நல்ல ஓய்வில் இருந்த காரணத்தினாலோ, இயற்கையாகவே புதிய விஷயங்களை பார்க்கவும் கற்கவும் உள்ள ஆர்வத்தினாலோ, அல்லது புதிய பொறுப்பு ஏற்படுத்திய தன்னம்பிக்கையினாலோ அன்று நித்திலனின் முகம் அவன் பெயர் போலவே முத்தின் பொலிவோடு தெரிந்தது. உயர்தர வெண்ணிற பருத்தி சாராயும் சந்தன நிறத்து மெய்ப்பையும் அரக்கு நிறத்தில் சீனப்பட்டில் இடுப்பு கச்சையும் அதில் தொங்கிய கலை நயம் மிகுந்த சோழ தேயத்து குறுவாளும் அகன்ற இளமார்பில் ஆடம்பரம் கூட்டாமல் அங்கும் இங்குமாக தொங்கிய நளினமும் நேர்த்தியும் மிகுந்த சிறு ஆபரணங்களும் தோள் தொட்டு பரந்த சுருள் கேசமும் வைர குண்டலம் ஆடிய செவிகளும் திரள் தடந்தோளும் முறுக்கிவிட்ட மெல்லிய மீசையும் ஊசிமுனை கூர்மையையும் மாணிக்கத்தின் பிரகாசத்தையும் தன்னுள் அடக்கி கொண்ட சிறு கண்களுமாக அவன் சாலையில் நடக்கையில் மொய்க்காத இளம் பெண்களில் கண்கள் அரிதாகி போயின. துறைக்கு வந்து சேர்ந்தார்கள் அவனும் அபுவும். இந்த முறை அவன் செல்லவிருந்த சர்வ மந்திர கலம் எதிரில் மிதந்து கொண்டிருந்தது. அவனுக்காக காத்திருந்த அந்த கலத்தை கண்டு கண் இமைக்கவும் மறந்தான் நித்திலன். பின் குறிப்பு: சர்வ மந்திர கலம் என்பது எல்லா தளங்களிலும் அறைகள் உள்ள களம். ஊர்த்துவ களம் என்பது 22 முழம் நீளம், 16 முழம் அகலமும் 16 முழம் ஆழமும் உடைய படகு யுக்தி கல்பதாறு. மரக்கல சாஸ்திரப்படி 3 கொடி கம்பங்கள் கொண்ட அக்கலம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. பாய்கள் இன்னும் விரிக்கப்படவில்லை. நீரில் பயணிக்கும் போது காற்றின் சமநிலை கொண்டே எப்போதும் பாய் விரிக்கலாம் என்பது முடிவு செய்யப்படும் என்று அவன் தெரிந்து கொண்டிருந்தான். களத்தின் முகப்பிலும் இடையிலும் களத்தை சுற்றி ஓடிய கைப்பிடி தண்டுகளிலும் கூட தங்க நிறம் படபளத்தது. களத்தின் முன்பகுதி அழகிய பெண்ணின் உடலாய் இருக்க, இடைக்கு கீழ் அந்த பெண் நாக உரு எடுத்து களத்தை சுற்றி கொண்டிருந்த நாகக்கன்னியாகி இருந்தாள். நாகக்கன்னியின் முகமும் கூந்தலும் இடைவரையான உடலும் அணிந்திருந்த அணிமணிகளும் வடிவமைப்பில் அத்தனை தத்ரூபமாக இருந்தன. மொத்தத்தில் பிரம்மாண்டமான நாகக்கன்னி ஒருத்தி முதுகில் ஏந்திய தங்க பேழை போல அந்த களம் மரகத நிற நாக நதியில் மிதந்து கொண்டிருந்தது. நிட்லா, நாகக்கன்னி எப்படி இருக்கிறாள்? அபு கேட்டான். கொஞ்சம் அளவில் சிறியதாகவும் உயிர்ப்போடும் இருந்தால் அப்படியே கட்டி கொண்டு விடலாம். ரசனையோடு சிரித்தவனை பார்த்து பெரிதாக நகைத்தான் அபு. நிட்லா, பிரமாடம்டா. ரட்னா பாவம், கணக்கு கணக்குடான் அவன் கணக்கு. நீ அப்பா போல் ரசிகண்டா. தத்தி தத்தி பேசினான் அபு. தோளில் பலமாக தட்டியபடி அவனை கட்டி கொண்டவனை பார்த்து சிரித்தான் நித்திலங்குமரன். ஆனால் நிட்லா, இவள் வேண்டாமடா உனக்கு. நீ கட்டிக்கொள்ள வசதியாக ஒரு கன்னி வரட்டான் போகிறாள். வருவாள் வருவாள். ஆனால் அவள் எப்போது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. போலி கவலையில் முகம் சுழித்த நித்திலனை பார்த்து மேலும் பெரிதாக சிரித்தான் அபு. உன் கவலை போனுடு. கன்னியும் வண்டு அங்கே பார். அவன் காட்டிய திசையில் கண்கள் செல்லவும் பார்வையோடிய வேகத்தில் இருதயமும் பறந்து சென்றது அவளிடம். இவளா? இவளேதானா? தக்கோலத்தில் இருளில் வந்த நிலவாய் வேல்விழி காட்டி மிரட்டியவள்தானே இவள்? பெண்ணா இவள்? மனித பிறப்புதானா அல்லது அப்சரசா? சேச்சே, பேழையர் கண்ட அப்சரஸ்களும் இதோ இந்த நாகக்கன்னியும் கூட இவளிடம் பிச்சை அல்லவா எடுக்க வேண்டும். எதிரில் வந்தவள் உண்மையில் அப்படி ஒன்றும் பேரழகியே அல்ல. பிறகு என்ன அதிசயம்? அவன் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். இது என்ன நிறம்? கலிங்கத்து பெண்கள் போல பளீரென்ற நிறமும் இல்லை. சோழ தேயத்து பெண்கள் போல கருஞ்சந்தன நிறமும் இல்லை. இங்கே சொற்பமாக வெண்ணிறத்து தேவதைகளாக முகம் காட்டும் சீனத்தார் நிறமும் இல்லை. இவளின் சற்று அழுந்திய நிறமே ஒருவித ஒளி பொருந்தியதாக இருந்தது. பிடி தங்கத்தில் விரலளவு மரகதத்தை கலந்து பிசைந்தது போல. என்ன இருக்கிறது அவளிடம்? ஆகா, இல்லாமலா இப்படி வாயில் ஈ போவது தெரியாமல் நிற்கிறான்? அவையவங்கள் ஒவ்வொன்றும் தனி உயிர் பெற்றவராய் மயனே வந்தாலும் இந்த மங்கைக்கு ஒப்பாக ஒரு சிலை செய்ய முடியுமா? கண்ணா அது? இத்தனை தூரத்திலேயே காந்தமாக கவர்ந்தெழுக்கிறதே. அப்பப்பா, அதை அப்படி தட்டி தட்டி விழிக்கத்தான் வேண்டுமா? ஒவ்வொரு சிமிட்டலிலும் கருஞ்சாமரம் வீசி உயிர் போகிறதே. நடையா இது? அன்னம் கொஞ்சம், மயில் கொஞ்சம், சிம்மம் கொஞ்சம், நாணல் கொஞ்சம். இதற்கு மேல் என் மூச்சு இன்னும் உடலில் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறதா?
பார்த்த 5 நொடியில் உறுதி செய்து கொண்டான் நித்திலன். இத்தனை வசீகரமான பெண் ஒருத்தியை இதுவரை அவன் கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. ஆனால் அதை முகத்தில் சிறிதும் காட்டவில்லை அவன். அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. அவளும் அவனைப் போல தூரத்திலேயே அவனை கண்டுவிட்டாள்தான். கொள்ளை கொண்டுவிடும் பிள்ளை சிரிப்போடு அனைவரிடமும் பளீர்முகம் காட்டி நடந்து வந்தவளின் முகம் அவனை பார்த்ததுமே மாறியது. முதலில் வியப்பு மேவிய கவனத்தை கொண்டவள் அவனது பார்வையை படித்த பிறகு யோசனையுமாக நோக்கினாள். அதன் பிறகும் சில பல வினாடி நேரம் அவனைத்தான் பார்த்து கொண்டு வந்தாள். அப்படி அவள் பார்த்ததன் பொருள் கூறும் அளவிற்கு பெண்கள் மனம் படிக்கவில்லை நித்திலன். விரைவிலேயே ஒரு முடிவு கண்டவளாக கொஞ்சம் அசிரத்தியாய் அவன் இருந்த இடம் வந்தாள். அவள் கண்களில் இலப்பமும் அசட்டையும் கலந்து தெரிந்தது. ஏன், கோபத்தின் சாயல் கூட இருந்தது. நீ இருப்பதை நான் அறியவில்லை எனும் அலட்சியம் இருந்தது அவளிடம். அவனும் தன்னை வெளிப்படுத்துவதில் கவனம் காட்டினான். நீ யாரோ எவரோ என்பது போல அவளை ஒரு பார்வை பார்த்தவன் வலுக்கட்டாயமாக கண்களை திருப்பி கடலை பார்த்தான். அதன் பிறகு அவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மனம் ஒரு புறம் அவளை இரகசியமாகவாவது பார்த்து ரசிக்க வேண்டும் என்று துடித்தாலும் அவனது தெளிந்த அறிவு அதை தடுத்துவிட்டது. அந்த அளவுக்கு அவனுக்கு அவள் மேல் தாழ மாட்டாமல் கோபம் வந்து குதித்தது. அப்படி ஒன்றும் அவன் தாழ்ந்து போகவில்லையே. இவள் என்ன வானில் இருந்து வந்தா குதித்து விட்டாள்? இல்லை ரதிதேவியின் நேரடி வாரிசா? இத்தனை அலட்சியம் காட்டும் அளவிற்கு அவன் என்ன செய்துவிட்டான் இப்போது? இல்லை, தான் அத்தனை அழகு, தன்னை இப்படி யாரும் காணக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாளா? இருக்கும் இருக்கும். ஏதேது, சோழ இளவரசி கூட இவள் அளவு சிலிர்த்து கொண்டது கிடையாதே. இவள் என்ன ஸ்ரீவிஜயத்து மன்னன் மகளா? யாரது? கடாரத்து ராஜகுமாரியா? அருகில் இருந்த அபுவிடம் கேட்டான் நித்திலன். நிட்லா, உனக்கு அப்படியா தெரிகிறது? சொன்னால் மிகவும் மகிழ்ச்சி கொள்வாள். சொல்லிவிட்டு வரவா? உன் ஓட்டை வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருப்பாயா அபு? நான் நிஜத்தில் கேட்கவில்லை, அவள் பாவனை அப்படி இருந்தது, அதனால் கேட்டேன். ஓ, அவளும் நம்போல ஒரு வணிகரின் மகள்தான் நிட்லா. ரொம்ப நல்ல பெண். என்னிடம் நன்றாக பேசுவாளே. ரத்னாவுக்கு கூட தெரியுமே. அவனுக்கு ஊர் சுற்றி காட்டியபடி இவள்தான். இப்போது என்ன சங்கடம் வந்துவிட்டது என்று முகத்தை தூக்கி மூலையில் வைத்திருக்கிறாளாம் வினவினான் நித்திலன். நன்றாகத்தான் இருந்தாள். போருக்கு பின்தான் அவள் அப்படி மாறிப்போனாள் நிட்லா. வெளியால் யாரிடமும், குறிப்பாக சோழர்களிடம் பேசுவதே இல்லை. சரி, வா வா, 3ஆம் சங்கு, உள்ளே போய்விடலாம். முன்னால் துள்ளிக்கொண்டு களம் நோக்கி ஓடினான் அபு. நித்திலனின் கண்கள் இன்னும் கரையை பார்த்த வண்ணம் இருந்தன. யார்? குரலுடன் திரும்பி பார்த்தான். அவள்தான் நின்று செருமிக் கொண்டிருந்தாள். 3ஆம் சங்கு கேட்டதல்லவா? களத்தின் உள்ளே போகலாமே, அல்லது பாதி வழியில் நீச்சலடித்து சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணமோ? முதல் முறை பேசுகிறோம் என்ற முறைமை இல்லாமல் என்ன திமிர்? பதிலுக்கு கொடுக்க துணிந்த நாவை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டான் அவன். ஆகா, கடாரத்தின் அக்கறை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது, அதற்கு நன்றி என்றவன் மேலும் பேசாமல் அவள் பக்கமும் திரும்பாமல் விறுவிறுவென்று நடந்து களத்தினுள் சென்று மறைந்தான். இவளுக்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்ன திமிர்பார்! சோழ நாட்டினாயிற்றே, உலகமே தனதெனும் மமதையில் ஊறி போய் கிடக்கிறான் போலும். எல்லாம் வம்சா வழியாக வந்ததுதானே. இருக்காதே பெண்ணே! குமுறிக்கொண்டு நின்றவளை கூக்குரல் அழைத்தது. மித்ரா தேவி, சீக்கிரம் வாருங்கள். பணிப்பெண்ணின் குரலில் பிரங்கை அடைந்தவள் சீலை சரசரக்க களம் புகுந்தாள். ஓ, தேவியின் பெயர் மித்ராவா? ஆனால் பெயருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்லையே. களத்தின் கைப்பிடிச்சுவரை பற்றியபடி நின்றவன் நினைத்து கொண்டான். மித்ரா தேவி, தங்களின் அறை தயாராக இருக்கிறது. வெயிலில் நிற்காதீர்கள், உள்ளே வாருங்கள். பணிப்பெண்ணின் குரலில் பணிவுக்கு பதில் இருந்த அக்கறை அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மித்ரா தேவி, அவன் சொல்லி பார்த்து கொண்டான். களம் மெல்ல கிளம்பியது. 2 கல் தொலைவு நாக நதியை துழாவி தாண்டி கடலில் நுழைந்து 2 நாள் பயணத்தின் முடிவில்தான் கடக நகரத்தின் துறைமுகம் இருந்தது. அன்று அந்த களத்தில் இருந்ததில் பெரும்பாலானோர் வணிக குடும்பங்களை சார்ந்தவர்களே. ஆனால் வெவ்வேறு வணிக சாத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டிகளற்று இந்த 2 நாட்களிலும் சிரித்து கழித்து ஆடம்பர சுகங்களில் திளைத்தார்கள். சில மூத்த வணிகர்களின் மனைவியர் ஸ்ரீவிஜயத்தை சேர்ந்த வணிக குடும்ப பெண்கள், சேவக பெண்கள் என்று பெண்கள் மிக சிலரே என்றாலும் அவர்கள் தங்களுக்குள்ளாக தாயம், சொக்கட்டான் என்று சிறு சிறு விளையாட்டுக்கள் விளையாடியும்
கதை பேசியும் பொழுதை கழித்தார்கள். ஆண்கள் தனிவிதமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தார்கள். நித்திலன் மாலுமிகளுடனும் அபுவுடனும் சேர்ந்து கொண்டு சோமபானம், சுந்தரி நடனம் என்று இளமை கேளிக்கைகளில் ஊறி திளைத்தான். தன் அறையில் அமர்ந்திருந்த மித்ராவுக்கு கோபம் இறங்கிய பாடில்லை. இடை சுற்றி விழுந்த பட்டு சீலையை போட்டு கசக்கி கொண்டிருந்தாள். என்ன நெஞ்செழுத்தம் அவனுக்கு! இவளை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறானாம்? மித்ராவின் கோபத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை. களத்தில் ஏறிய பொழுதிலிருந்தே நித்திலன் மித்ராதேவியின் இருப்பை உணராதவன் போல நடந்து கொண்டாலும் மறைமுகமாக அவளுக்கு ஏதாவது ஒரு இடையூறை செய்து கொண்டே இருந்தான். ஏற்கனவே சோழர்கள் மீது கோபத்தை வளர்த்து கொண்டவளுக்கு அவனது செய்கைகளால் அது மேலும் கிளர்ந்து வெறுப்பாக மாறியிருந்தது. இவன் அளவுக்கு இவள் யாரையும் வெறுத்ததில்லை என்றிருந்தது அவளுக்கு. அவள் அளவுக்கு இல்லை என்றாலும் அவளது காரணமற்ற அசட்டையால் ஏற்பட்ட அவமானத்தினால் நித்திலனுமே அவள் மீதான கோபத்தில் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தான். முடிந்தவரை அவள் முகம் பார்ப்பதையும் தவிர்த்தான். ஆனால் மித்ராதேவி விடுவதாக இல்லை. ஒன்று நினைத்தால் அதை முடிக்காமல் விட்டால் அது மித்ராதேவியே அல்லவே. அடிக்கடி தனியாக நின்று கடலை பார்த்து ரசிப்பதை நித்திலன் வழக்கமாக்கி வைத்திருந்ததை கண்டவள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் முன் திடீரென்று பிரதட்சணமானாள். மாலை நேரம். அந்தி சாயும் நேரத்து மஞ்சள் ஒளியில் தேவதையாக வந்து நின்றவளை பார்த்து ஒரு கணம் தன்னை மறந்தான் நித்திலன். அவளும் கூட விசை அழுத்தியது போல பேச வந்ததை மறந்து அவன் பார்வையில் சிலையாக தங்கி நின்றாள். மிக அருகில் அவன் முகம் பார்த்த அவள் மனதில் முதல் முறையாக சலனம் ஏற்பட்டது. முதலில் பார்க்கையில் பிடிக்கவே இல்லை. இந்த 2 நாட்களில் இவனை பார்த்த வெறுப்பு தான் தோன்றியது. இதோ இப்போது கூட அவனை திட்டிவிடும் எண்ணத்தில்தான் வந்தது. பின் ஏன் என் மனதும் கண்ணும் அவன் கண்களை கவ்விக்கொண்டே நிற்கின்றன? அவளுக்கு புரிந்தாலும் அவளால் தன் பார்வையை மட்டும் பிரித்தெடுக்க முடியவில்லை. இது நாள் வரை ஏற்பட்டிராத ஏதோ ஒரு உணர்ச்சி விறுவிறுவென வேர் பிடித்து கொண்டது அவள் மனதுக்குள். அதை உணர்ந்தும் உணராமல் நின்றாள் அவள். 2 நாட்களாய் அவனது சிறு கண்களில் திமிரும் அலட்சியமுமே பார்த்து பழகியவளுக்கு வெகு அருகில் முதன்முறையாக அதில் ரசனையும் வேஷங்களற்ற தேடலும் தெரிந்தது. ஏனோ தன்னை போன்றதொரு மனது என்று உள்ளுக்குள் ஒரு எண்ணம் பிறந்தது. ஒருவேளை இவனுக்கும் எனக்கும் எண்ணங்களில் அதிக வேறுபாடு இல்லையோ? ஒருவேளை இவனும் நானும் வேறு வேறு இல்லையோ? எண்ணம் போன திக்கில் திடுக்கிட்டு பீடித்திருந்த பிரமை நீங்கியவளாக விழி பிரித்து வேறிடம் நோக்கினாள். அவனும் சுரணையை மீண்டும் கைப்பற்றியிருந்தான். என்ன வேண்டும்? அமர்த்தலாக கேட்டான். அதை நான் கேட்க வேண்டும். மிடுக்காக வந்தது பதில். ஏன்? எப்போது உன்னிடம் நான் யாசித்து நின்றேன்? அல்லது கேளாமல் கொடுக்கும் தேவதையா நீ? பார்த்தால் தேவதை போல தெரியவில்லை, வேறு ஏதோ போல தெரிகிறது. அவன் ஒரு குறு நகையுடன் முடிக்கும் முன்பு குதித்து விட்டாள் அவள். எப்படி தெரிகிறது? இல்லை, எப்படி தெரிகிறது என்றுதான் கேட்கிறேன். திடீரென்று அவள் அவனுக்கு வெகு அருகில் வந்து மிரட்டவும் ஒரு நொடி திகைத்தே போனான் நித்திலன். நானும் வந்த முதலாய் பார்க்கிறேன். உங்கள் பூடக பேச்சும் நடவடிக்கையும் அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதே. இந்த விளையாட்டெல்லாம் உங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்து ஏமாளி பெண்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள், என்னிடம் வேண்டாம். அவளுக்கு கோபத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அதை கண்டவனுக்கோ அதுவரை சீராக வந்த மூச்சில் தடை ஏற்பட்டது. சமாளித்தபடி அவளை பார்த்து கேட்டான். ஏன்? என்ன செய்து விடுவாயாம்? அவள் இன்னும் அருகில் வந்தாள். அவன் வியந்தான். பின் செய்வது அறியாது தயங்கி பின்னடைந்தான். அவள் கண்கள் மீனை கண்டுகொண்ட கழுகின் பார்வையை தாங்கி இருந்தன. உங்கள் சோழகங்கம் ஏரியில் நீச்சல் அடித்திருப்பீர்கள் குமாரரே. கடலில் நீச்சல் அடிக்க தெரியுமா? இந்த கடலில் சுழல்களும் அதிகம், சுறாக்களும் அதிகம். குமாரரே, பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்? சுறாக்களுக்கு உன் மீது மட்டும் பாரபட்சமா? அவள் அவனை பார்த்த பார்வையில் அவன் வாய்விட்டு, பயப்படாதே, அந்த அளவு கொடூர எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது என்று கூறி சிரித்தான். நொடியில் சுதாரித்து கொண்டவள் அசட்டையாக சொன்னாள். ஆனால் நான் அந்த பரிதாபமெல்லாம் படமாட்டேன். இனி ஒரு தடவை சேஷ்டை செய்தால் நீர் சுறாவுக்கு இறைதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை கவனத்தில் வையும். அடே அப்பா, கடாரத்தின் மரியாதை இப்படித்தான் இருக்கும் என்று இந்த ரத்னா என்னிடம் சொல்லவே இல்லையே. நீ இப்படி மரியாதை தந்திராவிட்டால் அது எனக்கு தெரியாமலே அல்லவா போயிருக்கும். ஆகா, தமையனின் பேருக்காக சும்மாவேனும் வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த மரியாதை போதும். அவள் வார்த்தை சுட்ட போதும் அவன் மனதில் எழுந்த ஐயத்தை தெளிவுபடுத்தி கொள்ள எண்ணியவன் கேட்டான். ஆனால் ஒன்று புரியவில்லை.
ஒரு பெண்ணான நீ தன்னந்தனியே கடல் கடந்து ம் ஒரு விரல் உயர்த்தி காட்டி அவன் பேச்சை பாதியில் நிறுத்தினாள். அயர்ந்து போனான் நித்திலன். உங்கள் சோழ தேசத்தில் பெண்களை எப்படி நடத்துவார்கள் என்று எனக்கு தெரியாது. இங்கே கடாரத்தில் எங்கள் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தில் பிரஜைகள் எல்லாம் சமம்தான். வீணில் ஊர் சுற்றி கொண்டிராமல் வியாபாரியான தந்தையுடன் இருந்து உருப்படியாக தொழிலுக்கு உதவி செய்யும் பெண்கள் இங்கே அநேகம் பேர். கடைசி வாக்கியத்தில் அவள் கூட்டிய அழுத்தத்தில் காது மடல் சிவந்தது அவனுக்கு. இவளுக்கு தன்னை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் எப்படி? ரத்னாவுக்கு கூட தெரியும். அவனுக்கு ஊர் சுற்றி காட்டியதே இவள்தான். அபு சொன்னது நினைவுக்கு வந்தது. அண்ணா, கிராதகா, இப்படி என் மானத்தை வாங்கிவிட்டாயே. அதற்காக இத்தனை ஏளனமும் கூடாது பெண்ணே. ஒரு இளமுறுவல் பூத்தபடி அத்தகைய பொறுப்புமிக்க பெண்மணிகளில் அதி முக்கியமானவருடன் செல்லும் பாக்கியதை பெற்றவன் நான் தான் போலிருக்கிறது என்றான் நித்திலன். அவனது பரிகாசம் காதிலே விழாதது போல அசட்டையாக அவள் மேலும் தொடர்ந்தாள். மேலும் நீங்களும் நானும் மட்டுமே இருந்து உல்லாச படகு சவாரியா செய்கிறோம். இதை அவள் சொல்லும் போதே அது உண்மையாக இருந்தால் எத்தனை இன்பமாக இருக்கும் என்று எண்ணி சிரித்து கொண்டான் நித்திலன். இந்த களத்தில் நம்மோடு சேர்த்து 50 பேர் வருகிறார்கள். என்னுடன் மட்டும் 2 பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். உடன் ஒரு மேய்க்காவலும் உண்டு. இது நான் தனியாக இல்லை, எச்சரிக்கை என்ற பொருளில் சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொண்டான் நித்திலன். ஆதலால் நான் தனியே பயணம் செய்வது குறித்து நீங்கள் வருந்த தேவையில்லை. அதெல்லாம் சரிதான். அன்று தக்கோலத்தில் என்னை பின்தொடர்ந்து ஏன் வந்தாய்? ஆஹா, இந்த அதிசுரூப சுந்தரனின் அழகில் மயங்கி என்னை மறந்து அப்படியே தொடர்ந்து வந்துவிட்டேன். அப்படியா? நித்திலன் முகத்தில் குறும்பு பளிச்சிட்டது. ஆசையை பார். அறிவென்று ஒன்று இருந்தால் இந்த கேள்வியே அனாவசியம். அப்படி என்ன அறிவற்ற கேள்வி அது? பின்னே அயல் தேயத்து மனிதன் ஒருவன் நள்ளிரவு நேரத்தில் எம் மண்ணின் பெருந்தன தெருவில் ஐயம் தரும்படி உலவிக் கொண்டிருந்தால் மண்ணின் மீது பற்று கொண்ட யாருமே அவனை தொடர்ந்து யாது செய்ய முயல்கிறான் என்று பார்க்கத்தான் செய்வார்கள். பிறகு ஏன் என்னிடம் பிடிபட்டதும் ஓடிப்போனாய் பெண்ணே? என்ன பதில் இல்லையா? சொல்ல தேவையில்லை என்று கூட கொள்ளலாம். ஏனோ? பின்னிருந்து பார்த்து யாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் அருகே கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டதுதான் காரணம். எப்படி? என்னை இதுவரை பார்த்ததே இல்லை நீ. ஆனால் அந்த முதல் முறை பார்த்தபோது, அதுவும் இருளில் பார்த்ததும் நான் யார் என்று அடையாளம் தெரிந்துவிட்டதா? நல்ல வேடிக்கை என்றான் நித்திலன். இதில் வேடிக்கை என்ன வந்தது? இருளில் நின்றது நான் தான். நீங்கள் நல்ல நிலவொளியில் விழுந்த இடத்தில்தான் நின்றீர்கள். உங்கள் முக லட்சணம் தெளிவாகத்தான் தெரிந்தது. அடையாளம் காண்பது என்ன கடினம்? உங்கள் அருமந்த அண்ணன் ரத்னசேகரன் சாயல் உங்களிடம் இருக்கத்தானே செய்கிறது. தவிரவும் சென்ற முறை உங்கள் தமையன் வந்தபோது அவருக்கும் உங்களுக்கும் 1000 வித்தியாசம். அவை என்னென்ன என்று பாடிய பாட்டில் காது அருந்து போனது எனக்கு. அதனால் இந்த சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டெல்லாம் வேண்டாம். உங்கள் சோழ தேயத்து சேட்டைகளையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துக்கொண்டு அடங்கி இருக்க வேண்டும் குமாரரே. தெரிகிறதா? ஜாக்கிரதை. ஒற்றை விரல் ஆட்டி கண்களை உருட்டி காட்டி மிரட்டி விட்டு போனவளை பார்த்து அவனுக்கு கொஞ்சமும் கோபம் வராமல் போனது அவனுக்கே வியப்பாக இருந்தது. ஏனோ அது அவனுக்கு மிகவும் பிடித்தே இருந்தது. அவளை மீண்டும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. வந்தபோது தோன்றி வளர்ந்து விட்டிருந்த வெறுப்பு இத்தனை சீக்கிரத்தில் விருப்பாக மலர்ந்து விட்டது எப்படி என்று வியந்தான் அவன். விருப்புக்கும் வெறுப்புக்கும் தூரம் அதிகம் இல்லை என்று இதனால்தான் சொல்கிறார்கள் போல் இருக்கிறது. தனக்குள் ஏற்பட்ட எண்ணத்தால் தனியே சிரித்து கொண்டான் நித்திலன். காம்பூஜ தேசம், யசோதபுரத்து அரண்மனை. பறந்து விரிந்த அரண்மனை சுற்றத்தில் இருந்தது தோட்டம். சற்று தள்ளி நீராழி மண்டபத்தில் அரச குமரிகளின் வேடிக்கை வினோதங்களை தாங்கிய சப்தம் அந்த சௌந்தரியமான வேளையிலே மனதில் இன்ப சூழலை ஏற்படுத்தியது. ஜெயேந்திர பண்டிதர் கண்களை நார்த்திக்கிலும் பாய்ச்சியபடி வந்தார். அவர் பின்னோடு புவனாதித்யனும் வந்தான். பண்டிதரின் கண்கள் மகிழ மரத்தினடியில் இருந்த மண்டபத்திலே நிலைத்தது. அங்கே தனித்து அமர்ந்திருந்தார் அரசர் சூரியவர்மர். ஏதோ என்ன குழப்பத்தில் சிக்குண்டவராக இருந்தவரை அணுகினார் அவர். வாரும் ஜெயேந்திரரே. வா புவனாதித்யா. வனப்புறத்தில் யாவரும் சுகமா? ஆகா, தங்களின் அருள் இருக்க எங்களின் நலனுக்கு என்ன குறைவு? ஆயின் தங்களின் முகம் வாடி தெரிகிறீர்களே. ஒன்றுமில்லை புவனாதித்யா. என்ன திடீர் வருகை? புத்திவர்மன் வந்திருந்தான். சூரியவர்மன் முகத்தில் சீற்றம்.
என்ன, உன்னிடம் வந்து முறையிட்டானா? அப்படி இல்லை மகாராஜா. ஸ்ரீ தம்மராஜ நகரம் நமக்கு சாதகமான சோழர் பிடியில் வந்தும் இன்னும் அங்கே முடியேறுவது குறித்து அங்கிருந்தும் செய்தி வந்த பாடில்லை. தாங்களும் ஏதும் செய்யவில்லை என்று கவலை தெரிவித்தான். ஏன், காலம் வரும் வரை காத்திருக்க முடியவில்லையா அவனால்? அந்த காலம்தான் எப்போது வரும் என்று நானாகிலும் தெரிந்து கொள்ளலாமா? மேலும் மேலும் என்ன? சோழ இளவரசர் பராந்தக தற்போது கடாரத்து அரியணையில் இருந்தபோதும் விரைவில் வேறு புதிய மன்னர் அறிவிக்கப்படுவார் என்றும் அதற்கு தகுதியான ஒருவரை தெரிவு செய்யத்தான் சோழேந்திரர் ராஜாதிராஜர் வந்திருப்பதாகவும் புத்திவர்மன் குறிப்பிட்டான். அதற்கு என்ன? அப்படியெனில் அந்த அரியணை வரிசையில் புத்திவர்மனுக்கு சாதகமாக தாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதாவது, நான் இருக்க, என் மக்கள் இருவர் இருக்க, என் மருமானை கடாரத்து மன்னனாக்க சோழ இளவரசரிடம் நான் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது அவன் கருத்து. அப்படித்தானே? ஆம். கடகடவென சிரிக்க துவங்கிவிட்டார் சூரியவர்மர். பின் அவனுக்கென்று ஒரு காலம் வரும், காற்றிலே செய்தி வரும். புவனாதித்யா, நானும் ஒரு முக்கிய செய்திக்காகத்தான் காத்திருக்கிறேன். புத்திவர்மனையும் இன்னும் சில காலம் காத்திருக்க சொல். இப்படி பேச்சு சென்று கொண்டிருக்கையில் அங்கே கருமி அதிகாரி ஒருவர் வந்து நின்றார். என்னவென்ற அரசரின் கேள்விக்கு பணிந்து ஒரு ஓலையை நீட்டினார். அதை பிரித்து படித்த சூரியவர்மனின் வதனம் அந்தி சூரியனை தோற்கடிக்கும் வண்ணம் ஒளி ஏறியது. சிரித்தபடி ஓலையை மடித்தவர் கண்கள் களிப்பில் ஒளிர்ந்தன. புவனாதித்யனை நோக்கினார். நான் சொன்ன காலம் வந்துவிட்டது. நான் காத்திருந்த செய்தியும் கிடைத்துவிட்டது. வருகிற சுக்கிலபட்சத்து பௌர்ணமி இரவில் நான் மேவிலி பங்கத்தில் இருந்தாக வேண்டும். ஏற்பாடுகள் செய்யுங்கள். அதிகாரியை பார்த்து சொல்லிவிட்டு தன் வேக நடையில் மாளிகை நோக்கி விரைந்தார். சரியாய் அதே வேளையில் அதே போன்ற ஓலை ஸ்வர்ண தீபத்து ஸ்ரீ விஜய நகரின் அரண்மனையிலும், பண்ணையூர் அரண்மனையிலும், லங்காசோகம் லாமுரி தேசம் அரண்மனையிலும், இன்னும் ஸ்ரீ விஜய பேரரசின் கீழிருந்த முக்கிய தேசத்தின் அரண்மனைகளிலும், பர்ஹின தீபத்து அரண்மனையிலும், சம்பாபதியின் தலைநகரான விஜயாவின் அரண்மனையிலும் கிடைக்க பெற்றன. அதை படித்து பார்த்த முகங்கள் அத்தனையும் புன்னகையோ சினமோ குழப்பமோ வெறுப்போ என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம் பூசிக்கொண்டன. அவை யாவையும் பௌர்ணமியை எதிர்நோக்கி காத்திருக்க துவங்கின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.